ஹாய் கைஸ். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு லைக் இன்கம் வர மாதிரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வர மாதிரி ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 7.4% வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் வரும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் நீடட். இதில் என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். லைக் அது எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் கவர்மெண்ட் எந்த பேங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும். சப்போஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லை. நீங்கள் டேரெக்டாக லைக் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கூட காசு எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் பணம் நீங்கள் டெபாசிட் வாங்கிக்கலாம். அதாவது உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கும் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கூட அது வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பெனிஃபிட்ஸ், யாருக்கெல்லாம் இது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 டைப்ஸ்க்கு இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கீங்கன்னா உங்கள் சில்ட்ரனுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். லைக் பாக்கெட் மணி மாதிரியோ அந்த மாதிரி கொடுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்க லைக் நீங்க லைக் நீங்க ஏர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. மந்த் ஆன் மந்த் நீங்க லைக் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். லைக் இஎம்ஐ அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டில் வயசானவங்களுக்கு காசு கொடுக்க முடியாம போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதை நீங்க போட்டுட்டு உங்களோட பிரின்சிபல் அங்கேயே தான் இருக்கும். பட் உங்க இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸா வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகல. சப்போஸ் நீங்க நீங்க இப்போ ஒரு பேச்சுலரா இருக்கீங்க. நீங்க உங்க கையில ஒரு 3 lakhs 5 lakhs இருக்கு அப்படின்னா நீங்க இதுல போட்டு வச்சுட்டு அதுல வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்க திரும்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 3000 4000 வந்துச்சுன்னா அதை லைக் அந்த அமௌண்ட்டை திரும்பி நீங்க ஆர்டிலயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க எஸ்ஐபி மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு லைக் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தேர்ட் எல்லாரும் கேட்கறது பாத்தீங்கன்னா ஹவு மச் ஐ கேன் இன்வெஸ்ட். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 1000 rupees ஸ்டார்ட் பண்ணலாம். 1000 rupeesல 9 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா 1000 rupees இருக்கணும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs வரைக்கும் நீங்க சிங்கிள் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 1000 rupeesல இருந்து மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்றது ஒரு 3 members வரைக்கும் இருக்கும். அது எப்படின்னா லைக் ஃபாதர் மதர் சன்ன்ற மாதிரி, லைக் அதை 3 பேர் மாதிரி ஒரு ஸ்மால் ஃபேமிலி மாதிரி. ஸோ இது பாத்தீங்கன்னா 1000 rupeesல இருந்து மினிமம் 1000ல இருந்து மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா சரி நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு மந்த்லி கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இஃப் யூ இன்வெஸ்ட் 5 lakhs at 7 பாயிண்ட், ஏன்னா 7.4% இது உங்களுக்கு லைக் அது சம்டைம்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸும் ஆகலாம். நான் ஸ்டாண்டர்டா 7.4% போட்டிருக்கேன். ஸோ 7.4% per annum, then you will get a monthly interest of this. ஸோ என்னன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 7.4% பெர் ஆனம், பிஏனா பெர் ஆனம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா 37,000 கிடைக்கும் ஃபார் இயர். ஸோ அந்த 37,000 நீங்க டிவைட் பை 12 அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபார்ம்ல கூட போட்டிருப்பேன் 5 lakhs into 7.4 divided by 100 சொல்லிட்டு 37,000 வரும். ஸோ அந்த 37,000 நீங்க ஒரு 1 இயருக்கு 12 months இருக்கு. ஸோ அது நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 3,100, அதாவது 3,083 ரவுண்டா 3,100 உங்களுக்கு அதாவது இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் மந்த் ஆன் மந்த். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும். சப்போஸ் நீங்க ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு மந்த்லி வர இன்கம் 3,100 பதிலா 6,200 வரும். ஸோ அதனால நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, லாஸ்டா நீங்க கேட்பீங்க சரி அமௌண்ட் எல்லாம் போட்டாச்சு ப்ரோ, எல்லாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு சப்போஸ் எனக்கு ஒரு அர்ஜென்சி வருது, எனக்கு ஒரு லைக் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, பெரிய எக்ஸ்பென்ஸ் வருது, நான் அந்த அமௌண்ட்டை எடுக்கணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் கேட்டிருப்பேன். கேன் ஐ டேக் தஸ் லம்சம் அமௌண்ட் ஃப்ரம் த பிஓ? அதான் இந்த மாதிரி நான் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 1 year யூ கான்ட் ஏபிள் டு டேக் மணி ஃபார் ஃபர்ஸ்ட் 1 year. நீங்க முதல் 1 இயர்க்கு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க போடுறீங்க ஆகஸ்ட் 17th இன்னைக்கு போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 17 2026 வரைக்கும் நீங்க பணம் எடுக்கவே முடியாது. 1 ரூபாய் கூட நீங்க எடுக்கவே முடியாது கைஸ். ஸோ அதுலதான் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, சரி ஓகே ப்ரோ 1 இயர்க்கு வரல 2 to 3 இயர்ஸ்க்கு எடுக்க முடியும்னா எடுக்க முடியும், ஃபுல்லா கூட நீங்க எடுக்கலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி 2% வரும். இப்போ எப்படின்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி 2% போடுவாங்க. ஸோ 10 லட்சத்துல 2% எவ்வளோ 20,000.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10,00,000ல 20% 20,000 டிடக்ட் பண்ணிட்டு 9,80,000 தான் உங்களுக்கு உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கோ, இல்ல உங்க போஸ்ட் ஆஃபீஸ் அந்த கார்டுக்கோ வந்துட்டு 9,80,000 தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து அது 20,000 வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டியா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் புடிச்சுருவாங்க. சரி ஓகே ப்ரோ. இப்ப 2 to 3 இயர்ஸ்ல நீங்க இது பண்ணிட்டீங்க. சரி 3 to 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து எடுத்தா எவ்வளவு பெனால்ட்டி வரும்னா 1% வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 லேக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 5,000 வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. 10 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1% உள்ள 10,000 வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிட்டு மீதி 9,90,000 தான் உங்களுக்கு வந்துட்டு குடுப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலருக்கும் செட் ஆகும், ஃபேமிலி பர்சன்ஸ்க்கும் செட் ஆகும், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கும் செட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு. எப்படின்னா அவங்க வந்துட்டு லைக் லம்சமா ஒரு அமௌண்ட் போட்டுட்டு லைக் இதுல இருந்து வர அமௌண்ட்டை அவங்க வந்துட்டு அவங்க செலவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அவங்க பிரின்சிபல் வந்துட்டு அப்படியே அங்கேயே ஒரு இடத்துல ஸ்டே உட்காந்துருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.